ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் ஒரு புக்கோடு வந்திருக்கேன். ஒரு புக்கோடைய கருத்துகள் ஒரு சில நேரங்களில் உங்களை ரொம்ப பாதிக்கும், உள் மனசில் கொண்டு போய் பாதிக்கும். அதே போல் இந்த புக்கில் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை ரொம்ப பாதிச்சுது. என் அடி மனசு வர உள்ளே போய் என்னை கேள்வி கேட்டது. அதே இதை உங்களுக்கும் சொல்ல வரேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த புக்கோட பேர் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, இதில் கேள்வி நம்பர் 4 பாருங்கள். மூல காரணம் என்ன? எந்த விஷயமாக இருந்தாலும் 5 முறை ஏனும் கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு, எதிர்காலத்தில் யாராக மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இந்த கேள்விக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கும். அதான் நீங்கள் எதிர்காலத்தில் யாராக மாற வேண்டும் என்று முடிவு செய்கின்ற எதிர்கால இலக்கு. இப்போது ஏன் என்னும் கேள்வியை கேளுங்கள். ஏன் அந்த நபராக மாற வேண்டும்? உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். மீண்டும் ஏன் என்று கேள்வியை கேளுங்கள். இப்படி கிடைக்கும் ஒவ்வொரு பதிலுக்கும் 5 முறை ஏன் என்னும் கேள்வியை கேட்டு உங்கள் மனதிற்குள்ளாக சிந்தனையை செய்யுங்கள். ஓகேவா? கடைசியில் உங்களுக்கு அதனுடைய மூல காரணம் என்ன என்பது மிக தெளிவாக தெரிந்துவிடும். கரெக்ட் இல்லை? புரியுதில்ல? 5 டைம் ஏன்னு கேட்கணுமா? ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். நான் இப்போ அந்த வேலையை செய்ய போகிறேன், அந்த ஒரு கம்பெனியை, அந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன் செய்யணும்? இதுக்காக செய்ய போகிறேன். ஏன்? அதுக்காக. ஏன் அப்படின்னு 5 டைம் கேள்வி கேட்கணுமா? அந்த 5 டைமுக்கும் நம்ம கேள்வி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம போகிற பாதை சரியான பாதையாக. ஓகே.